அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க? முழு விவரங்கள் என்ன? டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே ஒளியெடுத்து இருக்கக்கூடிய நிலையில நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு என்பது உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் தீவிர மோப்பனாய் உதவியோடு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரயில் நிலையங்களை நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களிலுமே தீவிர சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று மாலை டெல்லியில இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகாகவே சென்னையில பல இடங்கள்ல, குறிப்பா சென்னை எழும்பூர் சென்ட்ரல் உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலுமே பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய பயணிகளுடைய உடைமைகள் என்பது சோதிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக, அதாவது ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்ல நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களிலுமே பாதுகாப்பு என்பது சோதிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல தற்பொழுது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உச்சக்கட்ட உஷார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், குறிப்பாக மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே நெல்லை, கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல கண்காணிப்பு என்பது பலப்படுத்த சோதனை என்பது அதிகரிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய அந்த பயணிகளுடைய உடைமைகள் சோதிக்கப்பட்டதற்கு பிறகாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கிறார்கள். பேருந்து நிலையங்கள், மத வழிபாட்டு தலங்களிலுமே பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில தற்பொழுது உச்சநீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நிலையில மும்பை, எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதே போல இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய பீகார் மாநிலங்களில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்த இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மத வழிபாட்டு தலங்களிலுமே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.